லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு வந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட பேன் தான் வந்து இந்த வேல்யூவேஷன் டவுன் ஆனதுக்கு ரொம்ப பெரிய காரணம்னு சொல்கிறாங்க. எஸ், லாஜிக்கலி இது அக்செப்டபிளாக தான் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப்புக்கும் வந்து நிறைய ஆட்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் நிறைய ஃப்ரான்ச்சைஸோட வந்து கான்ட்ராக்ட் வச்சுட்டு இருந்தாங்க. வியூவர்ஷிப்புக்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த டீம் எடுக்கிறதுக்காகவே வந்து நிறைய மேட்சஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ வியூவர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த 3 ரீசனையும் வந்து வச்சு பார்க்க போகும்போது வந்து ஒரு ஃபேண்டசி ஆப்ஸோட பேனுங்கிறது வந்து நிச்சயம் ஐபிஎலோட வேல்யூவேஷனை கம்மியாக பண்ணுறதுக்கு வந்து நிறைய சாத்தியக்கூடுகள் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்ட்டே ஆகலை, அதுக்குள்ளாரையே வந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட பேன் வந்து இவங்களோட வேல்யூவேஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னா நம்ம நிச்சயம் வந்து ஐபிஎல் சீசன் பொறுத்திருந்து பார்க்கணும் ஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும். ஒருவேளை அது வரைக்குமே இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் தொடர்ந்து தடை செய்யப்பட்டிருந்ததுன்னா இந்த வேல்யூவேஷன் மேலும் கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து ஐபிஎல் அனலிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆல்சோ ட்ரேட் அனலிஸ்ட்டும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் பேன்னால் வந்து ஐபிஎல் பாதிக்கப்படுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நெக்ஸ்ட் சீசன் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபிஎலோட வேல்யூவேஷன் வந்து எகைன் அதிகமாகிடும்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.